ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு ப்ளஸ் இந்த ஸ்டார் அனாஷ் எல்லா கரம் மசாலா பொருட்களும் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் பாதி நம்ம இதில் அரைச்சி மசாலாவை எடுக்க போகிறோம். ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு ப்ளஸ் கொஞ்சமாக கொத்தமல்லி ப்ளஸ் புதினா இதையும் இதோட சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 வெங்காயம் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா அதில் ஒரு வெங்காயத்தை இதில் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி 3 தக்காளிக்கு 1.5 தக்காளி அளவுக்கு இதில் போட்டுக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், இது எல்லாமே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கரம் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மசாலா ரெடி ஆயிரும். ஸோ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு அடி கனமான பாத்திரத்தில் நல்லா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனாஷ், பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு வெங்காயமும் இதில் சேர்த்து நல்லா வெங்காய கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் இது கூடவே அந்த மீதி இருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி அளவுக்கு தான் இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் மட்டனை கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்த மசாலா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா இது தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வேக வச்சு வச்சுருக்க மட்டனை இதை டைரெக்டாக சேர்க்க போகிறோம். ஸோ தண்ணி இல்லாமல் இந்த மட்டனை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் நல்லா வெந்திருக்குது. ஸோ இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவும் மட்டனும் நல்லா மேரினேட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக இந்த மட்டன் எல்லாம் மசாலாவில் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கணும். அந்த மாதிரி நல்லா மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா இது மசாலாவோட கலந்து வரட்டும். எப்போவுமே நார்மலாக நம்ம வதக்கி வைக்கிற பிரியாணியோட இந்த மசாலா அரைச்சி ஊற்றுற பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ 2.5 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு லெமனில் 1/2 லெமனை இந்த மாதிரி எடுத்து ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதி வந்ததும் நம்ம அரிசி ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க 2.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை மூடிடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தம் போட போகிறோம். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் சக்காயிருச்சு. ஸோ இப்போ பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க தம் போடுறதுக்கு. ஸோ இப்போ இது மேலே புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை மூடிடுவோம். இதை எடுத்து அந்த தம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ஈஸ்டருக்கு கண்டிப்பாக மட்டன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ மசாலாவோட நம்ம பிரியாணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு. இது கூட சிக்கன் கிரேவி ப்ளஸ் ரைத்தா வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெட்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.